ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಇವತ್ತು ನಮ್ಮ ಫಾರ್ಮರ್ ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ನಮ್ಮ ದೇವೇಗೌಡ ಅವರ ಹುಟ್ಟಹಬ್ಬ. ಅವರ ವಿಶೇಷದಿಂದ KGF ಪರವಾಗಿ ನಿಮಗೆ ಒಂದು ಇದು ಕೊಡ್ತೀವಿ. மக்கள் நலனுக்காக வாழ்நாளை அர்ப்பணித்த மாமனிதர் HD தேவேகவுடா அவர்கள். HD தேவேகவுடா அவர்களின் அரசியல் பயணமும் மக்களுக்கான தியாகமும் இன்றைய தலைமுறைக்கும் ஒரு பெரிய பாடமாக உள்ளது. அவரின் பெருமை போற்றும் வகையில் தங்கவயல் JDS நகர தலைவர் திரு லியோ அவர்கள் தலைமையில் JDS கட்சியின் அங்கத்தினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து HD தேவேகவுடா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு பழங்கள், தண்ணீர் பாட்டில்கள், பிரெட் உள்ளிட்ட உடல் நலத்திற்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த நலக்கிட்டுகளை வழங்கினர். பிறந்த நாள் என்பது கேக் வெட்டுவதில் இல்லை, மற்றொருவரின் வாழ்வில் நம்பிக்கை விதைப்பதில்தான் உண்மையான மகிழ்ச்சி உள்ளது என்பதை HD தேவேகவுடா அவர்களின் மனிதநேய பாதையை பின்பற்றி செயலால் நிரூபித்துள்ளனர். HD தேவேகவுடா அவர்களின் சேவையும் மனிதநேயமும் மக்கள் இதயத்தில் என்றும் நிலைத்திருக்கும். ನೆಕ್ಸ್ಟ್ JDS ನಮ್ಮ ಕುಮಾರಣ್ಣ ಆಗಬೇಕು ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಖಂಡಿತವಾಗಿ ನಮಗೆ ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ. ಇವ್ರಿಗೆ பிறந்தநாள் நம்ம தேவகவுடா பிரைம் மினிஸ்டர் இருந்தார்ல, அவங்க பிறந்த நாள். அவருக்காக KGF சார்பாக நாங்கள் JDS சார்பாக உங்களுக்கு ஒரு சின்ன நம்ம காலு எப்போதிச்சாச்சு அதாங்க இப்போ தேவகவுடா அந்த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் தான் ஒரு விட்டாப்பா. அதனால நம்ம KGF JDS சார்பா ஒரு சின்ன ஒரு படுப்படு கொடு கொடு போப்பா, நீ போ, ரெஸ்ட் போய் கொடு. அவங்களா வச்சிருங்க. இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து தலையெடுத்து ஆடுது. இந்த ஊழல்ன்ற ஒரு பிரச்சனை வந்து இந்த KGFல இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஹைடெக் ஹாஸ்பிட்டலாக மாறணும்னா கண்டிப்பாக JDS வந்தால் தான் முடியும். அது இல்லைன்னா இதுக்கு முடிவே இருக்காது. கண்டிப்பாக JDS வரணும். இது ஹைடெக் ஹாஸ்பிட்டல் ஆகணும். யாரும் கோளாறுக்கு குப்பம் இந்த மாதிரி தூக்கின்னு போகிற பிரச்சனை வந்து ஒழிக்கணும்னாக்கா JDS மட்டும் தான் முடியும். இந்த தண்ணி பிரச்சனை முடியணும்னா நம்ம KGF JDS வந்தால் தான் தண்ணி பிரச்சனை ஒழியும். வேலை இல்லாத திண்டாட்டம் பிரச்சனை ஒழியணும்னா JDS வந்தால் தான் முடியும். ஒட்டுமொத்த மைனிங் ஏரியாவுக்கு ஒரு நல்ல காரியம் ஆகணும், 14 வார்டும் நல்ல காரியம் ஆகணும்னா JDS தான் வரணும். JDS வந்தால் மட்டும்தான் இந்த KGF மட்டும் இல்லை, கோலாருக்கு மட்டும் இல்லை, இடி ஸ்டேட் ஃபுல்லாக JDS ஆட்சி வந்தால் தான் இந்த மக்களை காப்பாற்ற முடியும். இந்த நல்ல நேரத்தில் நம்ம ஃபார்மர் ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಡಾಕ್ಟರ್ ದೇವೇಗೌಡ ಅಪ್ಪಾಜಿಗೆ ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು. ಅವರಿಗೋಸ್ಕರ ಒಂದು ಚಿನ್ನ ಕಾಣಿಕೆ
KGF ಪರವಾಗಿ ನಾವು ಇದನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಜೈ JDS. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரகாஷ். இன்றைக்கி நம்மளுடைய பெரிய லீடர் உடைய பிறந்தநாள். அந்த பிறந்தநாளை இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். கூட ஒரு பெரிய லீடர் அவர், நம்மளுடைய 11th பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அந்த சாதனைன்றது வந்து சின்ன சாதனை கிடையாது. பிரைம் மினிஸ்டர்ன்றது வந்து சின்ன சாதனை இல்லை. ஒரு நாட்டு மக்களை, ஒரு பெரிய நாட்டையே வந்து ஆள்ற ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு மனுஷன் அவர். 14th சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா. நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு, ஃபார்மருடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு, கஷ்டம் யாருக்கும் இருக்கக்கூடாது, எல்லாரும் வந்து பெரிய லெவலில் தாங்கணும், எஜுகேஷன் கொடுத்து, அதுக்கான லோன்ஸ் கொடுத்து, ஜனங்களுக்கு ஃப்ரீயாக வீடு கட்டி கொடுத்துருக்காரு. இந்த காட்டு மக்கள், காட்டு சைடில் இருக்கிறவங்களுக்கான ரோடு வசதி கிடையாது, எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ அவர் இன்னும் நம்மளுடைய ஜனதா பார்ட்டி வந்து மேலே மேலே உயரணும். அதுக்காக அடுத்த சீஃப் மினிஸ்டராக நம்மளுடைய குமாரசாமி அண்ணா அவங்க வரணும். அதேமாதிரி துணை முதலமைச்சர் அமைச்சராக நம்மளோட நிக்கில் குமார் அண்ணா வரணும். இப்போது நம்மளுடைய ரமேஷ் பாபு சார் இங்கே வந்து எம்பியாக இருக்கார். அடுத்த KGFக்கு எம்எல்ஏ வந்து ரமேஷ் பாபு சார் கண்டிப்பாக வந்து எம்எல்ஏ ஆக போகிறாரு. அது வந்து JDS பார்ட்டி மூலிமா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படணுமோ, எங்கள் A. ஜோசப் சார், எங்கள் கூட இருக்கிற எல்லா ஜனங்களும் JDSக்காக ஒழிச்சுருக்கிறாங்க. அடுத்த வர இந்த எலெக்ஷனில் முனிசிபாலிட்டி எலெக்ஷன் வரப்போகுது. 35 கேண்டிடேட்டாக நாங்கள் நிற்க வைக்க போகிறோம். 35 கேண்டிடேட்டை ஜெயிக்குவோம். ஜெயிச்சு நம்ம ரமேஷ் பாபுயை எம்எல்ஏ ஆக்குவோம். நம்ம MP சாரை MP அவங்க இன்னும் நிரந்தரமாக இருக்கணும். நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆகணும். இப்போ இல்லை, வர காலத்தில் ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்போவுமே இருக்கணும். எங்களுக்காக நாங்கள் அதுக்காக ஒழிப்போம். JDSக்காக நாங்கள் ஒழிப்போம். வெற்றி JDS.